ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா சடங்கு முடிகிற வரைக்கும் 15 நாளைக்கு எந்த ஆணோட முகத்தையும் பார்க்கக்கூடாது. கண்ணம்மா ஸ்கூலுக்கு போகும்போதே வயசுக்கு வந்துடுறா. ஸ்கூல் பிள்ளைங்க 3 பேர் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு வராங்க. அந்த கண்ணம்மாவோட அப்பா ஜமீன்தார் கேட்குறாரு, எந்த ஆணோட முகத்தையும் நீ பார்க்கவே இல்லைல்ல? அந்த வீட்டு பாட்டி கேட்குறாங்க, எந்த ஆம்பளை மூஞ்சியும் நீ பார்க்கலல்லம்மா அப்படின்னு. அந்த கண்ணம்மா தான் வீட்டில் வேலை செய்கிற கீழ்ஜாதி பையன் பாரதியோட முகத்தை மேல் நோக்கி பார்க்குறா. அந்த கீழ் ஜாதியினர் ஜமீனோட வீட்டுக்கு வெளியில தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இலைய போட்டுட்டு இந்த கண்ணம்மா அவனுக்கு சின்ன வயசுல என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டை இலையில வச்சுட்டு காலம்புறான்னு அவனுக்கு சோறு போடணுங்கிற மாதிரி பாக்குறா. இவன் கீழ் ஜாதிங்கிறதுனாலயே விலைக்கு போறான். அவன் காலுக்கு கீழே போட்ட செருப்பை எடுத்து இவ போட்டுக்கிட்டு இவ காதல சொல்றா, பாரதி நான் எப்பவும் உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை தொட்டு கிடந்த செருப்பை போட்டுக்கிட்டதுலயும் சரி, அவன் தங்கச்சியோட காலை தொட்டு இவ கொலுசு மாட்டி விட்டதுலயும் சரி, இவளுக்கு ஜாதி ஒரு விஷயமாவே தெரியல. என் அப்பா என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு இந்த ஜாதி வெறியெல்லாம் ஒரு தூள் தூளா நொறுங்கி போயிடும்னு அவ சொல்றா. ஆனா அவங்க அப்பா வேற ஒரு சம்பந்தம் பாக்குறதுக்கு மாப்பிள்ளைய வர வச்சிடறாரு. அன்னைக்கு ராத்திரி இவ தனியா வரா. பாரதி எனக்கு இந்த மாதிரி சம்மந்தம் ஆக போது, நீ ப்ளீஸ் என்ன எங்கேயாவது போயிடலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஆனா அவன் எதுவுமே சொல்லலை. மறுநாள் சம்பந்தம் நடக்குது. இவன் நெருப்புல போய் அவன் சேலையை போடுறா. அப்படியே கையெல்லாம் நெருப்பாயிடுது. சம்பந்தம் நின்று போயிடுது. அந்த காயத்துக்கு மருந்து போட பாரதி வரான். இவ சொல்றா, சம்பந்தத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, சம்பந்தம் நின்று போன சந்தோஷத்துல எனக்கு இந்த காயத்தோட வழி தெரியல அப்படின்றா. ஏன் இப்படி பண்ணன்னு அவன் கேட்கறான். அதுக்கு சொல்றா, உன்னை தவிர வேற ஒருத்தவனை ஏத்துக்க முடியலன்னு கையை எரிச்சுக்கிட்டேன், வேற ஒருத்தவனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஒரு விதி இருந்தா நான் என்னையே எரிச்சுப்பேன்னு சொல்றா. பாரதி அழுது ஒரு கண்ணீர் சொட்டு அந்த காயத்துல விழுது. அதை துடைக்க போறான். அவ சொல்றா, இது வரைக்கும் நீ போட்டது மருந்து இல்ல, இந்த கண்ணீர் சொட்டு இருக்குல்ல, இதுதான் மருந்துன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறா. இதுக்கு மேல இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு ஒரு நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறா. பிரியமான பாரதிக்குன்னு, எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டானேன்னு சொல்லி அவனுக்காக 3 சொட்டு கண்ணீர் விடுறா. அந்த பாரதிங்கிற பேர் மட்டும் அதுல அழிஞ்சு போயிடுது. அவங்க அப்பா அந்த நோட்டை வாங்கி பாக்குறான். இது யாரு பேரு அழிஞ்சிருக்குன்னு சொல்லி சண்டை போடுறான். அந்த வீட்டு பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துருது. உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அவங்க அப்பா முடிவு பண்றான். வாழை மரம் கட்டுறதுக்கு பாரதி தான் நிக்கிறான். அப்ப எட்டி பாக்குறா. ஸ்பீக்கர் கட்டும்போது எட்டி பாக்குறா, தோரணம் கட்டும்போது எட்டி பாக்குறா, சமைக்கும் போது எட்டி பாக்குறா. இப்ப வாச்சும் சொல்லு பாரதி, நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்ற மாதிரி அவன் வீட்டுக்கு போயிடுறான். அவனோட தங்கச்சி வரா மருதாணி எடுத்துக்கிட்டு, எங்க அண்ணன் உங்களுக்கு பிடிக்குமேன்னு மருதாணி கொடுத்து விட்டுச்சு அப்படின்னு சொல்றா. நான் அழுது எனக்கு உடம்பெல்லாம் செவந்து போச்சு, எனக்கு மருதாணி வேணான்னு சொல்றா. சொல்லிட்டு அவளோட கையை பாக்குறா. அவன் அண்ணன் பேரை அவ பச்சை குத்திருக்கா, பாரதின்னு பேர் இருக்கேன்னு, அந்த கையால எனக்கு மருதாணி வச்சு விடுன்னு சொல்றா. இவ்வளோ லவ் பண்றாளே, பாரதி லவ் பண்ணவே இல்லையான்னு கேட்டா பாரதியோட லவ் இதை விட பெருசுங்க.